டிஃபைன் பேஸில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல்ஸ். இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மேனேஜ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா எஃபினிட்டி டயக்ராம். எஃபினிட்டி டயக்ராம் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டோட டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய அன்ஃபெமிலியர் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாரோடைய கருத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமாக யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த எஃபினிட்டி டயக்ராமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிகினிங் ஸ்டேஜில் டீம் மெம்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீம் மெம்பருமே அவங்களோட ஐடியாவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒப்பீனியனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டிக்கி நோட்டில் வந்து எழுதி அதை வந்து ஒட்டி வச்சிருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்லேயுமே ஒவ்வொரு ஐடியா அண்ட் ஒவ்வொரு ஒப்பீனியன் வந்து இருக்குது. இப்போ எம்ப்ளாயிஸோட ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்கக்கூடிய அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் எல்லாமே நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்மிங் மூலமாக குரூப் டிஸ்கஷன் பண்ணி சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கன்க்ளூஷன் பண்ணி அதுல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கர் சம்டைம்ஸ் வந்து அன்கைண்டா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி லெவல் வந்து ரொம்பவே லோவா இருக்கு. இந்த லோ சேலரியை வச்சு அவங்களால சர்வை பண்ண முடியல. அட் த சேம் டைம் அவங்களோட ஒர்க் ஹவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. எஃபினிட்டி டயக்ராம் மெத்தட்ல நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் மூலமா எம்ப்ளாயிஸோட ஸ்டிக்கி நோட்ஸ்ல இருந்த ஒப்பீனியன் எல்லாமே இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணி பிரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு போர்டு இல்லைன்னா ஒரு சுவத்துல தனித்தனி கேட்டகரியா பிரிச்சு தனித்தனியா ஒட்டி வச்சிடணும். ஒருவேளை ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியா 2-3 கேட்டகரிக்கு வந்து ரிலேட்டடா இருக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டிக்கி நோட்ல இருக்கிற ஐடியாவை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி எல்லா கேட்டகரியிலும் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துறணும். இப்ப கேட்டகரி வைஸா எல்லாமே தனித்தனியா செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து ஹெட்டர் கார்டு கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பவுண்டரி மாதிரி ட்ரா பண்ணி வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ வந்து புவர் கம்பன்சேஷன்ங்கிற ஒரு ஹெட்டர் கார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து லோ பே, லாங் ஒர்க்கிங் ஹவர் அண்ட் வந்து சேலரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி புவர் ஒர்க் என்விரான்மெண்டல் இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லைட்டோட ப்ராப்ளம் அண்ட் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரூம்ல வந்து ஏர் ஃப்ளோ வந்து சரியா இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அன்கம்ஃபர்டபுள் இது எல்லாமே வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் கூட ஒரு வெறுப்போட பழகிறதுனால அந்த என்விரான்மெண்டல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போயிடும். அடிஷனலா அந்த ஒர்க்கர் வந்து எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லாமல் அதே ஒர்க்கர் ரிப்பீட்டடா மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த எஃபினிட்டி டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஐடியாவுக்குமே தனித்தனியாக கேட்டகரி பிரித்து அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஹெட்டர் கொடுத்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ எஃபினிட்டி டயக்ராம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய ஐடியாஸ் அல்ல ஒப்பீனியன் எல்லாமே நம்ம தனித்தனியாக கேட்டகரி வைஸாக பிரித்து அதுக்கு தனியாக வந்து ஒரு ஹெட்டர் போட்டு அதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஒரு குரூப்பாக தீம் மாதிரி நம்ம கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா எஃபினிட்டி டயக்ராம். இந்த மேனேஜ்மெண்ட் டூல் மூலமாக நம்ம இந்த மாதிரி அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் டெக்னிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல ப்ராப்ளமுக்கும் ஐடியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பட் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சிக்கலானதா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமுக்கும் ஐடியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்காது. இப்போ இங்க கொடுத்திருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட குவாலிட்டி பிளானை வந்து டெவலப் பண்ணும்போது அதில் இன்வால்வ் ஆகியிருந்த 10 இஷ்யூவை வந்து ஐடென்டிஃபை பண்ணதோட ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ப்ராப்ளம் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டீம்ல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே அவங்களோட ஐடியாவா இருக்கட்டும், ஒப்பீனியனா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து எழுதுறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கி நோட்ஸ்லயுமே ஒவ்வொரு ஐடியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே வந்து டேபிள்ல வந்து ரேண்டமா டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த ப்ராப்ளம்கான முக்கியமான காரணம் அந்த ப்ராப்ளம் வந்து எந்த ஏரியாவில் நடந்திருக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காரணத்தினால என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல வரும் அதை வந்து கனெக்ட் பண்ற விதமா அந்த காசையும் அந்த எஃபெக்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆரோ வந்து டிரா பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணி ஸ்டிக்கி நோட்ஸ் முடிகிற வர எல்லா ஐடியாவையுமே எடுத்துக்கிட்டு எல்லா ஐடியாவுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராமை வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்டர் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் டெக்னிக்கை பொறுத்தவரை அவுட் கோயிங் ஏரோஸ் வந்து எந்தெந்த ஐடியாலஸ்ல இருந்து போகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமோட ரூட் கேஸ். இந்த அவுட் கோயிங் ஏரோஸ் எந்த ஐடியாவுக்கு வந்து இன்கமிங் ஏரோஸாக போகுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேஸுக்கான எஃபெக்ட். இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற மேனேஜ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா ட்ரீ டயக்ராம். ட்ரீ டயக்ராமை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா எடுத்து கொடுக்கும். இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு கோலை வந்து ரீச் பண்றதுக்கு தேவையான டாஸ்கா இருக்கட்டும், மெத்தடா இருக்கட்டும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா மோஸ்டா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து இப்ப செயல்படுத்துறதுக்கு தேவையான ஆக்ஷனை வந்து டெவலப் பண்ணும் போதா இருக்கட்டும்,
ஒரு ப்ராசஸை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம்க்கான பாசிபிள் சொல்யூஷனை வந்து செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய இஷ்யூவை வந்து எவாலுவேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஒரு காபி ஷாப் வந்து அவங்க டெலிவரி பண்ணக்கூடிய அந்த காப்பியோட ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரீ டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் காப்பி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக எழுதி ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி நம்ம வந்து ஒரு போர்டில் லெஃப்ட் சைடில் வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இப்போ காபி ஷாப் வந்து அவங்களோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு தேவையான சொல்யூஷனை வந்து நம்ம 3 ஸ்டெப்பாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த காஃபி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுவே செகண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காஃபியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தேர்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபியில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். தேர்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ஸ்டேஜில் நம்ம மென்ஷன் பண்ண அந்த 3 இஷ்யூமே கரெக்டாக வந்து டீட்டெயிலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, காஃபியில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ நம்ம மில்கோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, காஃபியோட கன்சிஸ்டன்சி அண்ட் குவாலிட்டி வந்து கரெக்டான லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பிராண்டட் காஃபி பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக தேர்ட் கேஸில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இஷ்யூவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் சுகர் கியூப்பை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த இஷ்யூவை நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ட்ரீ டயக்ராம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற மேனேஜ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டயக்ராம். மேட்ரிக்ஸ் டயக்ராமை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ஜெக்டிவ்க்கும் மெத்தட்ஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரிசல்ட்டுக்கும் காசஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஆர் டாஸ்க்குக்கும் பீப்புளுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இந்த மாதிரி 2 விஷயத்துக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை ப்ரொவைட் பண்றதா மேட்ரிக்ஸ் டயக்ராமோட அப்ஜெக்டிவ். இது மட்டும் இல்லாம மேட்ரிக்ஸ் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டோட எலமெண்ட்ல இருக்கக்கூடிய டாஸ்க் அண்ட் மெத்தட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு கிரிட் இருக்கு. அந்த கிரிட்ல வந்து ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஸ்ட்ரென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூஸ் ஆகுது. இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போற மேனேஜ்மெண்ட் டூல் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட்டை பொறுத்தவரை ஒரு ப்ராசஸோட பிகினிங்ல இருந்து அந்த ப்ராசஸ் வந்து கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எவ்ரி இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டையும் எல்லாருக்கும் விளக்கி சொல்றதுக்காக யூஸ் பண்றோம். அதே நேரத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிளான்ல ஏற்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபெயிலியரை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட்டை பொறுத்தவரை ஒரு ப்ராசஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிஸ்கை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான பிளான்ஸை வந்து உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மெத்தடை பொறுத்தவரை ஒரு பிளானை வந்து நம்ம ப்ராசஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிடுவோம். குறிப்பா சொல்லணும்னா, இப்போ ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. அட் த சேம் டைம் அந்த பிளான்ல வந்து ரொம்ப சிக்கல்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெயிலியர்னால ஏற்படக்கூடிய லாஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செட்டில்டு டைம்ல நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பிடிபிசியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சார்ட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணக்கூடியவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த ஆர்டர் ரிக்வெஸ்ட் வரதுல இருந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க கூட ஒரு மீட்டிங்கை வந்து செட் பண்ணுறது, அந்த மீட்டிங்கான டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களை மீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துடும். ஒருவேளை ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடியவங்களுக்கும் ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களுக்கு கண்டினியூஸாக கான்டாக்ட் பண்ணி மீட்டிங்கான டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த மீட்டிங் நடக்காட்ட அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாகிடும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்களுக்கும் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு சினேரியாவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து சேல் பண்ணக்கூடியவங்க அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட பிரைஸ் வந்து அவருக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவார். இப்போ செல்லர் வந்து பிரைஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க வந்து அந்த பிரைஸ் வந்து காம்படிட்டிவ் கம்பெனிஸ் கூட கரெக்டாக வந்து செக்யூராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஒருவேளை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட பிரைஸ் வந்து காம்படிட்டிவ் கம்பெனிஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த பிரைஸ் வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாட்டா அந்த ஆர்டர் வந்து அவங்க கையை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடியவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடியவங்க கிட்ட எதனால இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் காம்படிட்டிவ் கம்பெனிஸை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி அந்த ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ல ஆர்டர் வந்து இழந்து போகாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற மேனேஜ்மெண்ட் டூல் ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராம். ஆக்டிவிட்டி நெட்வொர்க் டயக்ராமை பொறுத்தவரை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தேவையான டைமை வந்து காட்டுறதுக்கு
அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மெத்தடை பொறுத்தவரை ஒரு சிக்கலான ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய டாஸ்க் ரிசோர்சஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், அதோட சீக்வன்ஸ் அண்ட் அந்த ப்ராசஸ் ஆர் ப்ராஜெக்ட் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன், இது எல்லாத்தையுமே நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடோட ஆக்சுவல் ஜாப்பனீஸ் நேம் பாத்தீங்கன்னா ஏரோ டயக்ராம். இப்போ இந்த ஏரோ டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் எடுத்துக்கலாம். அண்ட் அடிஷனலா அதுல இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம், அந்த டைம் அண்ட் ஒர்க்குக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிலேஸ் அண்ட் அந்த ப்ராசஸ்ல என்ன மாதிரியான ஆப்ரேஷன்லாம் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த டயக்ராம்ல டேஸ் எல்லாத்தையுமே நம்ம டிங்கிற ஒரு லெட்டரால நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ்ல அவுட்டர்ல இருக்கக்கூடிய பிரிக்ஸ் ஒர்க் அண்ட் சிமெண்ட் ஒர்க் எல்லாமே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5+4 டேஸ் ஆகுது. டோட்டலா 9 டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து டைம் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணிடலாம். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட டைம் வந்து செப்பரேட்டாக நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒரு ஏரோ டயக்ராம் வந்து இருக்கும்.